வணக்கம் நேர்களே, லைவ் வயர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிதித்துறையை சார்ந்த பினான்சியல் லேப் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பிஆர்கே அகாடமி நிறுவனத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் ஏசிசிஏவின் இந்திய குழுவின் தலைவர் திரு CS ராகவன் அவர்கள் இருவரும் நேயர்களுடைய கேள்விகளுக்காக பதிலளிக்க காத்திருக்கின்றனர். முதலில் ராமகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது பிஆர்கே அகாடமியை பத்தி சொல்லுங்க. அதே சமயத்துல எப்படி ஏசிசிஏவோட உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது? ஓகே, பிஆர்கே அகாடமிங்கிறது பிஆர்கேங்கிறது எங்க நேம், பி ராமகிருஷ்ணன். ஓகே, பேசிக்கலி இது ரொம்ப வருஷங்களாக ஃபினான்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கேயுமே கிடையாது. ஒரு பிசிக்ஸ்க்கு ஒரு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லேப் இருக்கிற மாதிரி ஃபினான்ஸும் சயின்ஸ் தான். பட் அது வரைக்கும் அதுக்கு ஒரு லேப் கிடையாது, அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் கிடையாது. ஸோ இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு கார்பரேட் ஃபினான்ஸ்லையோ, வெஞ்சர் ஃபண்ட்லையோ, மியூச்சுவல் ஃபண்ட்லையோ, இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங்லையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ டெமான்ஸ்ட்ரேட் ஐ எம் ப்ரௌட் டு பி ஒன். ஸோ அதனால இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி இந்த பிஆர்கே அகாடமி ஒரு ஃபினான்ஷியல் லேப்னு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. வயது வரம்பே இல்லை அதுக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ படிக்கிறவங்க பிகாம் படிச்சுருக்க ஃபைனல் இயர் படிக்கிற, அதாவது 19 வயசு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 63 இயர்ஸ் ஓல்டு ஒரு பேங்கர் அவங்க எங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க கற்றுக்கிறதுக்காக. ஸோ இதான் பிஆர்கே ஸ்பெஷாலிட்டி. ஸோ ப்ராக்டிக்கல் ஃபினான்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல ஏசிசியோட உங்களுக்கு எப்படி ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது? அதாவது ஏசிசிங்கிறது இந்தியாவில் எப்படி ஒரு சார்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டரா இருக்காளோ, எப்படி ஒரு சிபிஏ யூஎஸ் ஆடிட்டர்ஸா இருக்காளோ, அது மாதிரி யூகேல ஒரு ராயல் சார்ட்டர்ல வச்சு ஏசிசின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷ ஓல்டு ஆர்கனைசேஷன். ஒரு 173 கண்ட்ரியில் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 1,50,000 ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ இருக்காங்க, அதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. குளோபலி ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன். அதாவது அவங்க இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சிங்கப்பூர், கல்ஃப், கனடா, யூகே, யூரோப் மற்றும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா கார்பரேட்ஸ்க்கும் இன்னைக்கு ஏசிசி மஸ்ட். இப்போ இந்தியா குளோபல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பன்னாட்டு நிறுவனம் போறாங்க. அப்போ இந்த ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த ஏசிசியே ஒரு விசாவா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் நீங்க சொல்லுங்க ராகவன் சார். அதாவது ஏசிசிஏ அதுல உங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சொல்லுங்க. முதல்ல நான் ஏசிசிஏ பத்தி கொஞ்சம் சொல்றேன். கண்டிப்பா. ராமகிருஷ்ணன் சார் ஆல்ரெடி ஏசிசிஏ பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த நிறுவனம், இந்த கூட்டமைப்பு இங்கிலாந்து நாட்டில் ஒரு சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு அங்கே ராயல் சார்ட்டரில் இங்கே ஆரம்பித்தாங்க. இங்கிலாந்து நாட்டில் ஆரம்பித்த உடனே இது இந்த 100 வருடங்களில் உலகம் எங்கிலும் ஒரு 183 நாடுகளில் இது பரவி உள்ளது. இதனோட கோரிக்கை எங்களோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருக்காரு, அவரோட கோரிக்கை இது மாதிரி யார் யாருக்கு தகுதி இருக்கோ எவ்ரி ஒன் அவங்க இதை படிக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த குவாலிஃபிகேஷன் ஆரம்பிச்சதுனால 100 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சுமார் 4,28,000 மாணவர்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள் இந்த குவாலிஃபிகேஷனை. அது தவிர்த்து படித்த உடனே அவங்க மெம்பர் ஆகிறாங்க, இந்த கூட்டமைப்போட மெம்பர் ஆகிறாங்க. அது இப்போ ஒரு 1,62,200 எட்டியுள்ளது. பெரிய விஷயம் சார். அது வரைக்கும் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி 183 நாடுகளில் உள்ளது. அப்படின்னா 183 நாடுகளில் உள்ளதுன்னா ஒரே சமயம் எல்லாரும் அதே எக்ஸாமை எழுதுகின்றனர். ஸோ அதில் உங்களுக்கு இதுவே பேதமே இல்லை. கண்டிப்பா ஒரே மாதிரியான எக்ஸாம், ஒரே மாதிரியான தேர்வு மையம், அந்த மாதிரி இதில் ஒரே எக்ஸாமை கொடுக்குறாங்க. கண்டிப்பா சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு கால ஒருத்தர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் அதுக்கு பதிலளிக்க தயாரா இருக்காங்க. சார் குட் ஈவினிங் சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். இது எப்படி கரஸ்ல பண்ற மாதிரிங்க சார், இல்ல எந்த மாதிரியான அப்ரோச் சார்? இது எவ்வளவு இயர்ஸ் படிக்கணும் இந்த படிப்பு? ஓகே, பேசிக்கலி இந்த படிப்பை
எந்த படிப்புமே கரஸ்பாண்டன்ஸ்லையும் படிக்கலாம், கிளாஸ்லையும் வந்து படிக்கலாம். இதுல வந்து கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு படிச்சாலே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒன்று குறைஞ்சு போயிடும். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் கம்மி ஆயிடும். தேர்ஃபோர் உங்களுக்கு லைவா வந்து படிக்கிற படிப்பே உங்களுக்கு சிறந்தது. அண்ட் இந்த மாதிரி குளோபல் குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா நேரா வந்து படிக்கிறது எனக்கு பெட்டரா தோணுது. கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து அவங்க கூட கேட்டாங்களே எவ்வளவு கால அளவு இப்போ இந்த படிப்பை வந்து 3 to 4 வருஷம் படிக்கணும். அதாவது +2ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சரி, +2ல இருந்தே ஆரம்பிச்சு பிறகு பிகாம் படிக்கும் போதே இதுல அட்வான்டேஜ் இந்த குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்க வேற குவாலிஃபிகேஷன் படிச்சுட்டு இருக்கலாம், இது சைட் பை சைடு எழுதலாம். ஒரு ஃபார்ம்ல போய் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ வேற படிப்பும் படிக்கலாம், இதையும் பேர்ல படிக்கலாம். படிச்சுட்டும் பிகாம் அதாவது உங்க கிராஜுவேஷன் முடிச்சு அடுத்த வருஷம் 1 வருஷத்துக்குள்ள அதாவது +2 ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள குவாலிஃபை ஆயிடலாம். நல்ல கரெக்டா படிச்சீங்கன்னா. கண்டிப்பா சார். ராகவன் சார், நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து பிஆர்கே அகாடமியை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இட்ஸ் a குட் கொஸ்டின். நாங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷனை இந்தியா முழுவதும் ஏன்னோ ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பரவிட்டு வருவோம் குவாலிஃபிகேஷனை. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தமிழகம் மற்றும் மற்ற மாவட்டங்களில் நிறைய இது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் மாணவர்கள் மாணவிகள் அவங்கக்கிட்டே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் நாங்கள் வந்து தமிழகத்தில் இந்த குவாலிஃபிகேஷனை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் we have been looking for some good people who can teach this qualification. அதில் பிஆர்கே அகாடமியில் என்ன எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிது அப்படின்னு சொன்னால், பிஆர்கே அகாடமி அவங்க வந்து ஒரு ஃபைனான்ஷியல் லேபே கண்டக்ட் பண்ணுறாங்க. அவர் சொன்னாரே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேப் மாதிரி ஃபைனான்ஸ்க்கு லேப், அது வந்து ரொம்ப யூனிக் பிஆர்கே அகாடமி. அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கொண்டு வருவாங்க, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க, அதில் இருக்கிற குறைபாடுகளை பண்ணுவாங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க, கம்பெனிங்களுக்கு எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல் நிறைய கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து லேபில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஆஸ்பெக்ட்லாம். அதே மாதிரி எங்களோட குவாலிஃபிகேஷனும் நிறைய ப்ராக்டிக்கல் சைடு இருக்குங்களே, அதை வந்து நாங்களும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, அகாடமிக் இல்லாமல் ப்ராக்டிக்கல் சைடு ஆல்சோ அவங்க கொடுத்தாங்கன்னா, ரெண்டும் கம்பைன் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ஒன்று வந்து இதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நிறைய குவாலிஃபிகேஷனை சீக்கிரம் இது பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாகலாம். அதெல்லாம் உத்தேசம் பண்ணி தான் இவங்கக்கிட்ட அது மாதிரிட்ட இது பண்ணி. கண்டிப்பாக பிஆர்கேவினுடைய சேவை தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர்களை நாடி இருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது வந்து நிறைய பேர் வந்து சிஏ தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற சிஏவிற்கும் ஏசிசிஏவிற்கும் என்ன மாதிரியான மாறுபாடுகள், அதாவது வேறுபாடுகள் இருக்கிறது? இந்தியாவில் இருக்க சிஏ வந்து உங்களுக்கு தெரியும், இது மாதிரி பார்லிமெண்ட் ஆக்டில் அவங்க வந்து எனாக்ட் பண்ணது இந்தியன் சிஏ. இந்தியாவில் வந்து இந்தியன் சிஏஸ் வந்து அவங்க வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களே அவங்களோட நிறுவனம் பண்ணி அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவங்க வந்து கையெழுத்து போடலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஏசிசிஏல வந்து எங்களுக்கு ஒன்றும் இவங்கக்கிட்ட உடன்பாடு கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். பட் வெளிநாடுகளில் 70 நாடுகளில் ஏசிசிஏ மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து அந்தந்த நாடோட குழுமைப்பு இருக்குது பாருங்க, அந்த அசோசியேஷன், அதில் அவங்க மெம்பர்ஷிப் ஆகலாம். அந்தந்த நாடோட நாங்கள் வந்து மியூச்சுவல் ரெக்கக்னிஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் சைன் பண்ணிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து நாட் ஓன்லி மெம்பர்ஷிப், ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம் அந்தந்த நாடுகளில். ஸோ இதெல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து இந்தியாவில் படித்த இந்தியன் சிஏஸ் வந்து அவங்க ஒண்டி தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள தான் இது பண்ணலாம். பட் ஏசிசிஏ படித்தவர்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம் நிறைய கம்பெனியில், சிஎஃப்ஓ சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய உயர்தர ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்லாம் இங்கே இந்தியாவில் நடக்குதுங்க. பிபிபி ஷேர்டு சர்வீஸ், பிபிஓ ஷேர்டு சர்வீஸ், அப்புறம் ஷெல் நிறுவனம், இன்னும் மற்ற நிறுவனங்கள், பேங்க்ஸ் எல்லாரும் இங்கே வந்து பேக் ஆஃபீஸ் மாதிரி உயர்தர இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு. கண்டிப்பாக சார், இன்னும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா. நேர்களே, லைவ் வயர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. More blessings, more smiles, more passion, more heights. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware,
training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CATS center. There is more in store. Class illa best, Reno Brain. Max illa fast, Reno Brain. Art illa great, Reno Brain. Sports illa first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? I have a dream, dream. I see my future above the blue skies shining bright. We'll fly away through the sunny day. I have a dream. Dreaming about your careers? Dream Zone's the place for you. Chumma dream illa, career dream.